ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 12 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி செக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு செக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, மாமாக்கே கொடுக்கலான்னொடனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுக்குமா, நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலைல்ல அப்படின்னோடனே, இப்போ ஸ்ருதி ரவிக்கும் தானே நம்ம வந்து காசு கொடுக்கணும், அவங்களுக்கே செக்கு கொடுக்கலான்னொடனே, அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இது உங்க பிசினஸ் கூட வச்சுக்கோங்க, எங்களுக்கு அவசரம் இல்லை, பொறுமையா தாங்க அப்படின்னோடனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்டோடனே நீங்க தந்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்க கேட்காமே நாங்க தரணும், அப்பதான் உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா செக் எழுதுறதுக்கு போகும்போது மனோஜ் கிண்டலா கேட்கிறாரு, அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியுமான்னொடனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா எழுதும் போது, டேய் ரவி, காசு கொடுத்தல வட்டியும் சேர்த்து கேளு அப்படின்னோடனே, இப்போ முத்து சொல்றாரு, புத்தி எப்படி போகுது பாத்தியான்னொடனே, இப்போ ஸ்ருதி கோவப்படுறாங்க, நாங்க என்ன ஃபினான்ஸ் கம்பெனியா வச்சு நடத்துறோம் அப்படின்னு. அப்புறமா ரவி வந்து, என்னடா அன்னிக்கும் முத்துக்கும் செய்யறதுக்கலாமாவா நான் வந்து வட்டி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி திட்டினோடனே, ரோஹிணி நீ சும்மா இருக்க மாட்டியா வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அவங்க வந்து செக்கை கொடுத்தோன்னே, டே இந்த மாதிரி மீனை மொத கொடுக்குறாள், அவ கொடுக்குற மாதிரியும் நீங்க வாங்குற மாதிரியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்குமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து சூப்பரா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மனோஜோட அவரோட ஷோரூம்ல வந்து ஜிஎஸ்டி கெட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்துட்டு போய் மனோஜ் போய் திட்டிட்டு இருக்காங்க. 10 நாள் ஆச்சு, பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க, இன்னும் நீ வந்து இது பண்ணாம இருக்கணும்னே. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரோஹிணி அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க இன்கம் டேக்ஸ் அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்து நீங்க இன்னும் ஜிஎஸ்டி வரி கட்டல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இன்னும் இப்போ நீங்க கட்டாட்டி உங்க கடையை சீல் வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. 3 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. இப்போ ரோஹிணி வந்து ஒரு 3 to 4 hours டைம் தர முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி டைம் வாங்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலையை கொண்டு போய் ஸ்கூல்ல விட முத்து வர்றாரு. என்னப்பா அவங்க வாரத்துல ஒரு நாள் தானே உன்னை வரணும்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு வர சொல்லியிருக்காங்க, போய் கேளுன்னொடனே, டேய் விடுடா, நான் அவங்க தேவையில்லாம வர சொல்ல மாட்டாங்க, அதுவும் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போன பிறகு முத்து கிறிஷை பார்த்து அவங்க கிட்ட போய் பேசுறாரு. என்னம்மா இப்பனா பேசவே மாட்டேங்கிறீங்க, இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ரோஹிணி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா முத்து வந்து கிறிஷை கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட வந்து, நான் சொன்ன மாதிரி என் நகைனா நீ எடுத்துட்டு நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புறேன், அங்க வாமா, அவங்க கிட்ட இதுக்கு மேல அவன்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோஹிணி வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா முத்து வந்தோடனே கிறிஷை கிளாஸ் ரூம்க்கு அனுப்பிட்டு, நானே உங்களை கொண்டு வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாரு. இல்லப்பா, நான் எப்பவும் வர ஆட்டோ வெயிட் பண்ணுது, நான் போறேன்னு சொல்லி அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி இங்க வித்யாவ பார்க்கறதுக்காக அந்த முருகன் அவர் வர்றாரு. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ உடனே வித்யா பேசும்போது கேட்குறாங்க, எதுக்கு எனக்கு நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னொடனே, எனக்கு உங்கள பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அப்போ உங்க ஃபோனை என்கிட்ட மீனா அன்னைக்கு சொல்லிக் குடுத்தாங்கல்ல, அத யோசிச்சு பார்த்துட்டு உங்க மொபைல என்ட்ட தந்துட்டு போ முடியுமான்னொடனே, என் உயிரே உங்களுக்காக தருவேன், என் ஃபோன தரமாட்டேன்னா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னொடனே, ஏங்க உங்களுக்கு வர கால் எல்லாமே நான் அட்டெண்ட் பண்ணுவேங்க அப்படின்னோடனே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1 மாசம் என்ன 1 வருஷம் கூட நீங்களே வச்சுக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, அவர் அதையும் பிரியாணி குடுத்துட்டு போனோனே, இப்போ வித்யா அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஜிஎஸ்டி கேட்டா சொன்னாங்களா, அவங்களுக்கு செக் ரெடி பண்ணி ரோஹிணி கொடுத்தோடனே மனோஜ் ஓடி போய் அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இங்க பாரு, நம்ம கஷ்டத்துல யாருமே உதவ மாட்டாங்க, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், நான் வந்து இனிமே அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.